வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7/2/2025 15/2/2025 இத்தனை டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதில் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த எக்ஸாம் நடக்குன்னு அது உங்கள் ஸ்கூல்ஸ் மூலிமா உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் மெட்டீரியலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ண மெட்டீரியல் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இது மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி அலர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படிலாம் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக பப்ளிக் எக்ஸாமுக்கான வீடியோஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. மீதி 30 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்துடும். அது உங்கள் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் இருக்க அட்டனன்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஸ்கூலில் எப்படி நடந்திருக்கீங்க அதை பொறுத்து அந்த 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 10 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. மீதி இருக்க 20 மார்க்ஸ் தான் உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸ். அதில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்டு மார்க். அதனால் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடித்து கம்ப்ளீட் சைன் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா ரெக்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதனால் ரெக்கார்டை எழுதாமல் இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீதி 15 மார்க்ஸ் இருக்குது. இந்த 15 மார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் அலோகேட்டட் ஸ்கீம். நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா ப்ராக்டிக்கல், இதற்கான 15 மார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டர்னல் உங்களுக்கு கொடுக்குற மார்க்கு. இந்த 15 மார்க்ஸை எப்படிலாம் எழுதி 15 மார்க்ஸ் வாங்கணும், எதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னு நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தெளிவாக படிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எய்ம் எழுதணும். எய்மை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொடுத்துருக்க கொஷின் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேமை நீங்கள் முன்னாடி 2 போட்டு அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிடணும். 2 டிட்டர்மைன் அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த கொஷினுக்கு முன்னாடி 2 டிட்டர்மைன்னு போட்டு அப்படியே ரைட் பண்ணிங்கன்னா அதான் உங்களோட எய்ம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பாரட்டஸ் ரெக்வயர்ட்னா தேவைப்படும் பொருட்கள். நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்பாரட்டஸ் ரெக்வயர்டு, மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு எது வேணால் எழுதிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க, அது எழுதணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார்முலா எழுதுகிறப்ப வித் யூனிட்டோடு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் அந்த ஃபார்முலாவில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். நமக்கு இப்போ எக்ஸ்னால் என்னது, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கிவன் காயில் வித்து அதோட யூனிட்டோடு போடணும், ஹோம்னு போடணும். ஆர்னா நோன் ரெசிஸ்டன்ஸ் ஓம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்னா லென்த் ஆஃப் த காயில் எம், ஆர்னா ரேடியஸ் ஆஃப் த ஒயர் எம். இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். இதற்கும் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் போடுறப்ப நீட்டாக போடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராமில் ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அந்த திருத்துற ஸ்டாப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட போய் செக் பண்ணி மாற்றினுவான்னு உங்களை பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் சர்க்யூட் டயக்ராமை கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கிலே கொடுத்துருப்பாங்க ப்ரொசீஜர். உங்களால் அத்தனை பாயிண்ட் படிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செய்ய மேக்ஸிமம் சொல்லி தந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்சர்வேஷன் டேபிள் போடணும். டேபிள் போடுற பொறுத்த வரைக்கும் அழகாக பாக்ஸ் போட்டு என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்குற சப்ஹெட்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வித் யூனிட்ஸோடு கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு காலம் க்ரியேட் பண்ணி ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோம்னு அதோடைய யூனிட்ஸை கொடுத்துருக்கணும். அதுமாதிரி பிஃபோர் இன்டர்சேஞ்சிங்னா அதோட பேலன்சிங் லென்த்துக்கு சென்டிமீட்டர்ன்ற யூனிட்டு, அப்புறம் அந்த ஃபார்முலாவுக்கு ஓம்ன்ற யூனிட்டு, அது எல்லாமே கொடுத்துருக்கணும். காலம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அந்த 10 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த பாக்ஸு அது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, எய்மு, அப்பாரட்டஸு, இதை நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் இதை தெளிவாக படித்தாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்ய சொல்கிறது ரெண்டாவது விஷயந்தான். எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் செய்ய தெரியாமலே இருக்கும். எல்லா ஸ்கூல்லையும் செய்ய சொல்லுவாங்களாம் நம்ம சொல்ல முடியாது. செய்யறது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுதணும். டீச்சர்ஸே அதான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பேப்பரில் எழுதிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கரெக்டாக எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த கொஷின் வந்தாலும் மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது என்னது, எய்மு, அப்பாரட்டஸ் ரெக்வயர்டு, ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராமு, ப்ரொசீஜரு, அப்சர்வேஷனு, அப்புறம் ரிசல்ட்டு, இது எல்லாத்தையும் எழுதிட்டு
இதில் இருக்க வேல்யூஸோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கால்குலேஷன் வேல்யூஸோடு இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போய் செய்ய சொன்னாங்கன்னா நீங்கள் போய் செஞ்சு ரீடிங்ஸ் எடுத்து போடுங்க. அப்படி செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்களா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண ரீடிங்ஸை அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் போட்டு ஆன்சர் காமிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் மேக்ஸிமம் என்ன பார்ப்பாங்கன்னா எழுதிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதனால் எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் இந்த 5 டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்க எல்லா டாப்பிக்கையும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. வித் ஃபார்முலா அண்டு டேபிள் டயக்ராமை கொஞ்சம் நீட்டாக தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா டெரைவ் பண்ண ஒரு மெட்டீரியல். எல்லா ஆன்சர்ஸுமே இதில் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் மார்க்ஸு, 5 மார்க்ஸ் ரெக்கார்டு, மீதி 15 மார்க்ஸ் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எழுத போகிறீங்க. அதில் ஃபார்முலாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தராங்க. வித்து அதோடைய யூனிட்ஸும் சேர்த்து எழுதுனா தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்படி யூனிட்ஸ் எழுதலைன்னா உங்களை போய் மாற்றின்னு வர சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா தான் உங்களை நெக்ஸ்ட்டு செய்ய சொல்லவோ அப்படின்னா கால்குலேஷன் போடவோ உங்களை பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் ப்ரொசீஜராக இருக்கணும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 6 பாயிண்ட்ஸ் கிட்டே எழுத பாருங்கள். ஆப்சர்வேஷன் டேபிளுக்கு 5 மார்க்ஸ் தராங்க. அப்போ நம்ம அந்த டேபிள் எப்படி போடணும்னா நீட்டாக போட்டு உள்ள ஒவ்வொரு டேர்முக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸோடு எழுதி கரெக்டாக எழுதணும். வித் அதில் இருக்க கால்குலேஷன் அதெல்லாம் வந்து கரெக்டாக போடுங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து போட்டு பாருங்கள். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் கால்குலேஷன் இன்க்ளூடிங் கிராஃபு டேபிள் போட்டுட்டு கால்குலேஷன் தனியாக போடணும். கிராஃப் இருந்தால் அதுக்கு சேர்த்து ஒரு 4 மார்க் தராங்க. ரிசல்ட்டுக்கு 1 மார்க்கு. அதில் கரெக்ட் வேல்யூ ஆஃப் மார்க்கு. எஸ்ஐ யூனிட்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆஃப் மார்க்ஸு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் எழுதியிருந்தாலே நீங்கள் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிட்டு போயிடலாம். நீங்கள் ப்ளஸ் இதில் இருக்க வேல்யூஸே நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கூட போட்டுருவாங்க. சரிங்களா? அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாமை கேர்லெஸ்ஸாக இல்லாமல் ஒரு கேர்ஃபுல்லாக டீல் பண்ணி அதுலேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரி, பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.